ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான குழம்பு பண்ண போகிறோங்க. பருப்பு குழம்பு பண்ண போகிறோம். இது 5 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாங்க. இந்த பருப்பு குழம்பு சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், அப்புறம் வந்துட்டு இட்லி, தோசை, இது எல்லாத்தோடையுமே அட்டகாசமாக மேட்ச் ஆகுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பருப்பு குழம்பு வைக்கிறதுக்காக நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இந்த குக்கர் கழுவிட்டு அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோங்க. இப்போ இந்த 200 உலக்கில் வந்துட்டு ஒரு உலக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். இதை கழுவிட்டு நம்ம இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். 5 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாங்க இந்த குழம்பு. இப்போ 2 தக்காளி சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 3 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் ஒரு 7 சின்ன வெங்காயத்தை வந்துட்டு முழுசாக தோல் உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ரொம்பவே டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க. இப்போ 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்தாச்சு. அப்படி சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னு சொன்னால் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காய பவுடர் சேர்த்தாச்சுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து குக்கர் மூடி வச்சுக்கலாங்க. உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு ஓரளவு கெட்டியாக தான் இருக்கும். கொஞ்சம் தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்தாலுமே தண்ணி ஆகாது. இப்போ 3 விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. ஆவி போன பின்னாடி பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த தக்காளி, பச்சை மிளகா, இந்த வெங்காயம் எல்லாம் கரைஞ்சி இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குங்க. அப்புறம் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கரண்டி வச்சுட்டு லைட்டாக வந்துட்டு நம்ம கடைஞ்சிக்கலாம். இந்த கரண்டிலே நல்லா கடைஞ்சிடலாங்க. நல்லா சேர்ந்த மாதிரி வரும் இந்த குழம்பு. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டி அடுப்பில் வச்சிடலாங்க. இந்த குழம்புக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு வெண்டைக்காய் பச்சடி நல்லாயிருக்கும். அப்புறம் சேனைக்கிழங்கு பொரியல், காரம் சேர்த்து செய்கிற எல்லா காய்களுமே இந்த குழம்புக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கிழங்கு வகைகளும் சரி, காய்களும் சரி, காரம் கொஞ்சம் லைட்டாக புளிப்பு தன்மையோடு இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்தாச்சு. இப்போ வாசனைக்காக 5 மிளகாய்த்தூள், முழு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்தாச்சு. இப்போ நான் வந்துட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு இந்த டேஸ்ட் தரப்போகிறதே இந்த தாளிப்பு தாங்க. சட்டுன்னு இந்த குழம்பு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப நேரம்லாம் ஆகாது, 5 நிமிஷம் தான். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எப்பவுமே இந்த லாஸ்ட்டில் இந்த கருவேப்பிலை சேர்த்தா அது நல்ல கலராக வாசனை ஃபுல்லாக அந்த குழம்புல வந்துட்டு இறங்கும். இது வந்துட்டு ஓரளவுக்கு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வர அளவுக்கு அதுக்கு எடுத்துகிட்டு இப்போ தாளிச்சிட்டு நம்ம பருப்பு குழம்புல சேர்த்தாச்சு. இவ்வளோ தாங்க, ரொம்பவே சூப்பரான அட்டகாசமான பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.